பாஸ் வீட்டின் கண்டஸ்டன்ட்ஸ்களே, இந்த பி பாஸ் வீட்டின் எலெக்ஷன் வேட்பாளர்கள் யார் யாருன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணியாச்சுப்பா. ரொம்ப நல்லது. அப்போ இந்த பி பாஸ் வீட்டோட எலெக்ஷன்ல யாரு யாரு பங்கேற்க போறீங்களோ அவங்க பேரு அப்புறம் அவங்களோட சின்னம் இது ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. அப்புறம் மறந்துடாதீங்க, இந்த பேய் பாஸ் எலெக்ஷன்ல 4 பேர் மட்டும்தான் பங்கேற்க முடியும். ஏன்னா இந்த எலெக்ஷன் ஒரு 4 முனை போட்டி எலெக்ஷன். ஓகே பேய் பாஸ், புரிஞ்சுது. முதல்ல லேடிஸ் ஃபர்ஸ்ட், நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒன்னு சொல்ல விரும்புறேன். நீங்க எல்லாரும் என்னதான் இந்த பேய் பாஸ் வீட்டுல முட்டுனாலும் மோதினாலும் கடைசியா இந்த பேய் பாஸ் வீட்டுல டைட்டில் வின்னர் அடிக்க போறது இந்த பன்மேல் ஈ தான். இந்த ஜோக்கு நல்லா இல்லப்பா, வேற நல்ல ஜோக்கா சொல்லு. சிரிக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா சிரிங்க. இந்த பேய் பாஸ் வீட்டுல நான் லீடர் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் மண்டையிலயும் மிளகா அரைக்கிற பனிஷ்மெண்ட் கொடுத்து டார்ச்சர் பண்றேன் பாருங்க. நீ பேசுனது போதும், கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். நெல்லுங்கடா, சிரிக்கையா செய்றிய? என் முழு தந்திரத்தை பயன்படுத்தி எப்படியாச்சும் இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிக்காம விட மாட்டேன்டா. பன்மேலி, கோவத்துல உங்களோட சின்னத்தை சொல்ல மறந்துட்டீங்க. இவனுங்க சிரிச்சு சிரிச்சு கடுப்பேத்துனதுல சின்னத்தை சொல்ல மறந்துட்டேன். ஐ எம் வெரி சாரி பேய் பாஸ். இந்த பேய் பாஸ் எலெக்ஷன்ல நான் எந்த சின்னத்துல போட்டியிட போறேன்னா இதோ இந்த ஈ சின்னம். பன்மேலின்னு என் பேரை சொல்லி கிண்டல் அடிக்கிறவங்க மத்தியில துணிச்சலா நான் இந்த ஈ சின்னத்தை எடுத்திருக்கிறேன். எனக்கு ஓட்டு போட நினைக்கிறவங்க இந்த ஈ சின்னத்திலேயே படக்கு படக்குன்னு பட்டன் அழுத்தி எனக்கு ஓட்டு போடுங்க. பன்மேலி, உங்களுடைய தேர்தல் பேச்சு எங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. நீங்க இப்போ உட்காரலாம். தேங்க் யூ வெரி மச் பேய் பாஸ். இந்த பேய் பாஸ் எலெக்ஷன்ல அடுத்து யாரு கலந்துக்க போறீங்களோ அவங்க சின்னத்தோட சேர்த்து சொல்லுங்க. வணக்கம்பா, என் பேரு குத்தீஸ்வரன். எங்க நைனா பெரிய அரசரா இருந்தாலும் பல கோடி சொத்துக்களை அப்படியே உங்களுக்காக உதறிட்டு வந்திருக்கிறேன். இப்படி காசு பணம் சொத்து சுகம்னு எல்லாத்தையும் உதறிட்டு வந்த உங்களுக்காக உதறிட்டு வந்த இந்த குத்தீஸ்வரனுக்கு கூலிங் கிளாஸ் சின்னத்துல ஓட்டு போடுங்கப்பா. முட்டா பைய எந்த சின்னத்தை போய் எடுத்திருக்கான் பாரு. எந்த மாங்காய் மடையனாச்ச கூலிங் கிளாஸ் சின்னத்துல ஓட்டு போடுவானுங்களா? கண்டிப்பா இவன் தோக்கதான் போறான். பண்டைய நாட்டு இளவரசர் குத்தீஸ்வரரே, உங்களுடைய நேர்மையான பேச்சு எங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இப்போது நீங்க உட்காரலாம். Thank you பேய் பாஸ். இந்த குத்தீஸ்வரன் என்னைக்கும் நீதி நேர்மை நியாயம்னு கரெக்டா இருப்பான்பா. இந்த பேய் பாஸ் எலெக்ஷன்ல கலந்துக்க போற அடுத்த நபர் வாங்க. அடுத்தது வேற யாரு? நான் தான். மக்கா, என் பேரு உங்களுக்கு தெரியாம இருக்காது, இருந்தாலும் சொல்றேன். என் பேரு தான் பத்திரகாளி. நான் ஏன் இந்த பேய் பாச வீட்டுக்கு வந்தேன்னா என் குடும்பம் வாங்கின கடன் சுமையை அடைக்கிறதுக்காக தான் வந்தேன். இந்த பேய் பாச எலெக்ஷன்ல மட்டும் என்ன எப்படியாச்சும் ஜெயிக்க வச்சியனா பிறகு என் குடும்பத்தோட நான் சந்தோஷமா வாழ்வேன். அடியே ஆப்பிரிக்கா காட்டியான,
என்ன சென்டிமெண்டா பேசி ஓட்டு வாங்கலான்னு பாக்குறியா? என்ன எல்லாரும் லட்டு ஆண்டி டொன்டொன் ஆண்டின்னு சொல்லுவாவ. அதனால இந்த லட்டைய என்னோட சின்னமா நான் அறிவிக்கிறேன். எனக்கு ஓட்டு போடுறவிய இந்த லட்டு சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுங்க. ஆப்பிரிக்கா காட்டு யானை எவ்வளவு சென்டிமெண்டா பேசி ஓட்டு வாங்க பிளான் போடுறா பாரு. பத்திரகாளி, உங்களின் சென்டிமெண்டான பேச்சினை கேட்டு நாங்கள் மனமுடைந்து உள்ளோம். நீங்க உட்காருங்க. ஆமா, பொல்லாத சென்டிமெண்ட். ஏய், இந்த பேய் பாஸ் வீட்டுல கூட பிறந்த என் அக்காவையே நான் இழந்திருக்கிறேன். அத கூட நான் சென்டிமெண்டா பேசல. ஹிப்போபொட்டாமஸ் மாதிரி பங்களாவை வாங்கி வச்சுட்டு அந்த காட்டு யானை சொல்ற கதை உனக்கு சென்டிமெண்டா இருக்குதா? என்னை எப்படியாச்சும் ஜெயிக்க வச்சிருங்க மக்கா. ஏய் ஆண்டி, படம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கே போயாச்சு. நீ இன்னும் உட்கார்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறியா? இந்த பேய் பாஸ் வீட்டோட எலெக்ஷன்ல கலந்து கொள்ற கடைசி நபர் முன்னாடி வாங்க. தேங்க் யூ பேய் பாஸ். என் பேரு சொடல. நான் ஒரு கடின உழைப்பாளி. இந்த உழைப்பாளிக்கு ஓட்டு போட நினைக்கிறவிய இந்த பாட்டில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. உழைப்பாளியின் சின்னம் பாட்டில் சின்னம். கொடிகார பையன் உழைப்பாளியாம், பெரிய உழைப்பாளி. இவெல்லாம் சத்தியமா ஜெயிக்க மாட்டான். நன்றி சுடலை. நீங்களும் போர்ட கீழே வச்சுட்டு போய் உட்காருங்க. ஆக மொத்தத்துல நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேட்பாளர்களை வெற்றிகரமா முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க சொன்ன எல்லாத்தையும் ஒரு கன்க்ளூஷனா வாக்காளர் பட்டியலையும் அவங்க சின்னத்தையும் அறிவிக்கிறேன், கேளுங்க. முதலாவது வேட்பாளர் பெயர் பன்மேல் ஈ, அவருடைய சின்னம் ஈ. இரண்டாவது வேட்பாளரின் பெயர் குத்தீஸ்வரர், அவருடைய சின்னம் கூலிங் கிளாஸ் கண்ணாடி. ஆமாப்பா, கூலிங் கிளாஸ் கண்ணாடி தான் நமக்கு அழகு. இந்த சின்னத்துக்கு மறக்காம ஓட்டு போட்டுருங்க மக்கா. அடுத்தது மூன்றாவது வேட்பாளர். இந்த பேய் பாஸ் வீட்டிலே அதிக நாட்கள் இருந்தவர். பெயர் பத்திரகாளி, அவருடைய சின்னம் லட்டு. அப்புறம் கடைசியாக நான்காவது வேட்பாளர் பெயர் சுடலை, அவருடைய சின்னம் பாட்டில். இந்த 4 வேட்பாளர்களுள் எவர் ஒருவர் அதிகம் ஓட்டு வாங்குகிறார்களோ அவரே இப்போட்டியில் வெற்றியாளர்கள். ஆமா பேய் பாஸ், எலெக்ஷனு, ஓட்டு, வாக்கு எண்ணிக்கை, அது இதுன்னு எல்லாம் ஓகே. ஆனா எங்களுக்கு யாரு ஓட்டு போடுவா? இங்க இருக்கிறதே 4 பேர் மட்டும்தானே. பன்மேலி, உங்களுடைய கேள்வி சரியானது. இந்த கோஸ்ட் பாஸ் எலெக்ஷன் என சொல்லப்படும் இந்த எலெக்ஷன், இங்கே இருக்கும் பேய்கள் உங்களுக்கு ஓட்டு போடும் எலெக்ஷன். பேய் தான் எங்களுக்கு ஓட்டு போடுமா? என்ன பேய் பாஸ் ஐயா சொல்றிய? பேயா எங்களுக்கு ஓட்டு போடும்? ஆம், இந்த பேய் பாஸ் வீட்டின் தலைவர் யார் என தேர்ந்தெடுக்க போவது இங்கே இருக்கும் பேய்களே. இந்த பேய் பாஸ் வீட்டின் எலெக்ஷன் 2 வகைகளாக பிரிக்கப்படும். முதலில் நமது சேனல் தமிழ் கார்ட்டூன் ஸ்டுடியோவில் யூடியூப் கம்யூனிட்டி போஸ்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஓட்டுகள் 25% கணக்கெடுக்கப்படும். மீதமுள்ள 75% ஓட்டுகள் பேய்கள் தேர்ந்தெடுக்க போகும் ஓட்டுகளே ஆகும். ஆஹா, அப்படின்னா பேய்க கிட்ட எப்படியாச்சும் ஓட்டு வாங்கணும்னா போதும், இந்த எலெக்ஷன்ல ஈஸியா ஜெயிச்சிடலாம். இந்த 2 வகை வாக்குகளையும் எண்ணி எவர் ஒருவர் அதிக வாக்குகள் பெற்றிருக்கிறாரோ அவரே இந்த பேய் பாஸ் வீட்டின் தலைவராக அறிவிக்கப்படுவார். ஆமா ஏபா பேய் பாஸ், எலெக்ஷன் சொல்றீங்களே, அப்போ பிரச்சாரம் இல்லையாபா? இந்த பேய் பாஸ் எலெக்ஷனில் தேர்தல் பிரச்சாரமும் உண்டு.
பி பாஸ் வீட்டின் கண்டஸ்டன்ஸ்களே, உங்கள் அனைவருக்கும் தனித்தனியாக தேர்தல் பிரச்சார வாகனம் வந்துவிட்டது. தேர்தல் பிரச்சாரத்துக்கு வண்டியா? என்னது? ஏன் போட்டோ போட்டு வண்டியா? இதோ வந்துட்டேன். அடடடடடடடடடடடா. ஏன் போட்டோ போட்டு வண்டி அனுப்பியிருக்கானுங்க? வண்டி மேல ரெட்டை ஜடை டிசைனை போட்டு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. பன்மேலி, இதுதான் உங்களுடைய தேர்தல் பிரச்சார வாகனம். ரொம்ப தேங்க்யூ பேய் பாஸ். இது பார்க்கவே என் போட்டோ போட்டு சூப்பரா இருக்குது. அப்படி போடு, நம்ம வண்டி வந்துருச்சுப்பா. அண்ணா, என் பிரச்சார வண்டியும் வந்துட்டு. யப்பா யப்பா யப்பா. அடிய காட்டு யானை, வண்டி மேல ஏறி உட்கார்ந்து வண்டி உடைஞ்சிட போது, கீழே உட்காரு. எல தம்பிகளா, நம்ம வண்டி வந்துட்டுல. ஆமாண்ணே, உங்க படம் போட்டு வண்டி சூப்பரா இருக்கு. ஆமா ஐயா, பியாய் பாஸ் ஐயா, ஆளுக்கு ஒரு வண்டிய கொடுத்து வச்சிருக்கீங்களே, இந்த வண்டிய வச்சு நாங்க என்ன செய்யறது? ஆளுக்கு ஒரு வண்டியில ஜாலியா குற்றாலம் போயிட்டு வாங்க. என்னது, இந்த இடத்துல குற்றாலம் இருக்கு ஐயா? பரவாயில்ல, வயலுக்கு நல்ல இதமா இருக்கும். முட்டாள்களே, இது டூரிஸ்ட் வண்டி இல்ல, உங்களுடைய பிரச்சார வாகனம். இந்த பிரச்சார வாகனத்தை பயன்படுத்தி பேய் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போய் நீங்க எல்லாரும் தேர்தல் பிரச்சாரம் பண்ண போறீங்க. ஓஹோ, வெளிய போறோமா? சூப்பர்ப்பா. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. முதல்ல எங்க போறோம்? தேர்தல் பிரச்சாரத்துக்கு முதல்ல நீங்க போக போற இடம் சுடுகாடு. சுடுகாடா? சுடுகாடா? அம்மாடி, சுடுகாடா? ஆமா, நீங்க சுடுகாட்டுக்கு போய்தான் உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறீங்க. ஏலா பியாய் பாஸ், என்ன பிழையாடுறியா? நாங்க எல்லாரும் சுடுகாட்டுக்கு போனோம்னா அங்க இருக்கிற பியாய்கள்லாம் எங்களை போட்டு தள்ளிரும். இதுக்குதான் நீ பிளான் போடுறியா? பத்திரகாளி, நீங்க யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம். இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் யாராலையும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ராத்திரியும் 12 மணிக்கு நடக்கிற டாஸ்கும் உங்களுக்கு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கிடையாது. அடுத்த வாரம் சனிக்கிழமை பேய் பாஸ் வீட்டோட எலெக்ஷன் ரிசல்ட். அதுக்குள்ள நீங்க தேர்தல் பிரச்சாரத்தை வெற்றிகரமா எதுக்கும் பயப்படாம தொடங்கலாம். சுடுகாட்டுக்கு போய் என்ன தேர்தல் பிரச்சாரம் பண்றது?